சமீபத்தில் உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாடு, ஆந்திரா, பஞ்சாப் போன்ற மாநிலங்களிலே வழங்கப்பட்டு வருகிற ஒடுக்கப்பட்ட தலித் மக்களின் கல்வி, வேலைவாய்ப்பு இடஒதுக்கீடுகளில் மாநில அரசுகள் உள்ளிடஒதுக்கீடு செய்யலாம் என்கிற மாநில அரசுக்கான உரிமையையும் வழங்கி அதற்கு மேலே அதிலே கிரீமி லேயரையும் கொண்டு வரலாம் என்ற மேலோட்டமான ஒரு கருத்தையும் சொல்லி உச்ச நீதிமன்றத்தில் 7 கொண்ட ஒரு குழு தீர்ப்பு வழங்கியதை தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் பல்வேறு அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை மறுசீராய்வு உடனடியாக செய்து மத்திய அரசுக்கு தான் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய அட்டவணை பட்டியலை தயாரிப்பதற்கான உரிமை இருக்கிறது, அவர்களுக்கு மட்டுமே இதற்கான உரிமையும் இருக்க வேண்டும் என வலியுறுத்துகிற வகையில் இன்றைக்கு ஒரு கலந்தாய்வு கூட்டம், அந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழகத்தில் ஏறக்குறைய ஒரு 30க்கும் மேற்பட்ட அமைப்புகளின் தலைவர்கள், பிரதிநிதிகள் பங்கேற்று அடுத்த கட்ட நகர்வை எப்படி கொண்டு செல்வது என்று ஆய்வதற்காகவும் இந்த கூட்டத்தில் சில முடிவுகளை மேற்கொள்ள இருக்கிறோம். புதிய தமிழகம் கட்சியினுடைய தலைவரும் சட்டமன்ற முன்னாள் உறுப்பினரும் தமிழகத்தில் ஒரு கட்டத்தில் நீண்ட நெடுங்காலத்துக்கு பிறகு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடு கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் எந்த அளவிற்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையின் மூலம் கொண்டு வந்து அரசாங்கம் வெளியிட வேண்டும் என்று போராடி ஒரு போராளியாய் அதில் வெற்றி கண்டவருமான என்னுடைய சகோதரர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களும் இன்னும் பல முன்னணி தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறோம். தமிழகம் முழுதும் இதற்கு கடுமையான எதிர்ப்பு ஒடுக்கப்பட்ட மக்களிடையே இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கடந்த காலத்தில் இதை கொண்டு வந்து இதிலே பல்வேறு குளறுபடிகளை நடைமுறைக்கு கொண்டு வந்து விட்டது. அன்றைக்கு நான் சுருக்கமாக சொல்லணும்னா, அந்த இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, கிறிஸ்தவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது, அவைகளெல்லாம் கூட பல ஆணையர்களுடைய கருத்துக்களுக்கு ஏற்பதான் வழங்கப்பட்டது. அருந்ததிய மக்களுக்கும் உள்ளுடஒதுக்கீடு வழங்கப்பட்டது. இதுல கிறிஸ்தவர்களுக்கு வழங்கப்பட்ட உள்ளுடஒதுக்கீட்டை ஏதோ ஒரு காய் கடையில, ஒரு மளிகை கடையில போய் வாங்கி கொண்டு வருகிறவன் திருப்பி கொண்டு தந்து விடுவதை போல, அப்பா இது சரியில்லை, இந்த காய் சரியில்லை, இந்த அரிசி சரியில்லை, திருப்பி வச்சுக்கோ என்று சொல்லுவதை போல தமிழகத்தில் கிறிஸ்துவர்களுக்கு கொண்டு வரப்பட்ட இடஒதுக்கீடு அடுத்த 2 மாதத்திலேயே கொண்டு அந்த கிறிஸ்துவ பேராயர்கள் எல்லாம் திருப்பி கொடுத்துட்டாங்க. வேணாங்க, தருவதற்கும் திருப்புவதற்கும் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை முடிவு ஒரு விளையாட்டுத்தனமான கொள்கை முடிவா? ஏன் கொடுத்தாங்க? அதை எதுக்கு திருப்பி கொடுத்தாங்க? அது அப்படியே மறைஞ்சு போச்சு. இஸ்லாமியர்களுக்கு தரப்பட்ட இடஒதுக்கீடு இருக்குல்ல, அந்த 3% அந்த 1/2% பிறகு தமிழ்நாட்டில் நடைமுறைக்கு மாறா 100 பாயிண்ட் ரோஸ்டர் என்பது 200 பாயிண்ட் ரோஸ்ட் தான். ஏன்னா 2 ஆட்களுக்கு பிரித்தா தர முடியும். 3% எப்படி வெட்டி தர முடியுமா? அதனால வெட்டி தர முடியாது. 100ல் 3 தரவே முடியாது. அதனால 200 பாயிண்ட் ரோஸ்டர் 200% நடைமுறைக்கு வந்தது. இவர்கள் வழங்கியது ஜனார்த்தன ஆணையத்தினுடைய பரிந்துரை பேர்ல. ஏற்கனவே தோற்று போனதால் அது ஒரு மாதிரியான மத்திய அரசுக்கு தான் அதிகாரம் உண்டு தோற்று போன ஒரு வழக்கு. ஈவி சின்னையா வழக்கு தோற்று, இந்திரா சகானி வழக்கு, அந்த வழக்கிற்கு அதுக்கப்புறம் ஜனார்த்தன ஆணையத்தின் பிறகு தமிழ்நாட்டில் வழங்கப்பட்ட இடஒதுக்கீடு என்பது முன்னுரிமையின் அடிப்படையில். இந்த முன்னுரிமை அடிப்படையில் ஒன்று
200ல நம்பர் 1 பொது, 2 எஸ்சி அருந்ததியர். 2வது இடம் யாருக்கு? எஸ்சி அருந்ததியர். இது முன்னுரிமையின் அடிப்படையில் தரப்பட்டது. முன்னுரிமையின் அடிப்படையில் அப்படிங்கிறத ஒரு கிரிமி லேயர் தான், அதுவே ஒரு கிரிமி லேயர் தான். இந்த முன்னுரிமையின் அடிப்படையில் வழங்கப்பட்டது இல்லை. இதையே இஸ்லாமியர்களுக்கு வழங்கப்பட்டது. எப்படி வழங்கப்பட்டது தெரியுமா? அவருடைய இடம் 28வது இடத்துல இருந்தது. 28வது இடத்துல இருந்த பிறகு அந்த இஸ்லாமிய சகோதரர்களும் அன்றைக்கு திமுக அரசிடம் போய், கலைஞர் கருணாநிதியிடம் போய், நாங்களும் கிறிஸ்தவர்களை மாதிரியே திருப்பி கொடுத்துடுறோம், எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு அன்றைக்கு அதுவும் ஏதோ ஒரு கத்திரிக்காய் வியாபாரம் மாதிரிய 28வது இடம் 14வது இடத்துக்கு கொண்டு வரப்பட்டது. இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அன்னைக்கு அதுவும் அதே மாதிரியான ஒரு அரசு முடிவு. 28வது இடத்தை 14வது இடத்துக்கு கொண்டு வந்தாங்க. 14வது இடத்துல இப்ப இருக்காங்க. இந்த 14வது இடமும் எங்களுக்கு பலனளிக்கவில்லை என்று இஸ்லாமியர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இன்றைக்கு வரையில எங்களுக்கு வெள்ளை அறிக்கை கொடுங்க, இந்த மாதிரியான இடஒதுக்கீட்டில் எவ்வளவு பேர் கொடுத்தீங்கன்னு கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த சிக்கல்களில் இது இருந்தது. உச்ச நீதிமன்றமும் இந்த தீர்ப்பு கொண்டு வந்திருக்கு. உச்ச நீதிமன்றத்திலும் தீர்ப்பை சொல்லிட்டு 3 பரிந்துரையும் சொல்லியிருக்காங்க. அந்த 3 பரிந்துரை என்னன்னா, இதை போல வாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் நீங்க இதே மாதிரி ஒரு இப்ப தந்திருக்கிறது அருந்ததியர்ல 7 பிரிவு தந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த ஒட்டுமொத்தத்தில் யாரெல்லாம் இதை விட பின்தங்கி இருக்காங்கன்றத, அவங்க சமூக ரீதியா பின்தங்கப்பட்டவர்களா, பொருளாதார ரீதியா பின்தங்கப்பட்டவர்களா என்பதை எல்லாம் ஆய்ந்து வழங்கணும். அது அப்படின்னா அதுல முதல் கேள்வி நான் கேட்கறது, இந்த 76 சாதியில 55வது சாதி பன்னியாண்டின்னு ஒரு சாதி உண்டு. இன்னைக்கு கிராமப்புறங்களில் பண்டி மேய்க்கிறவனே சொல்லுவான், அவனுக்கு பேரு பன்னியாண்டி. இந்த பன்னியாண்டி ஒரு 15,000-20,000 பேர் தான் குடும்பமா இன்னைக்கு இருக்கலாம். ஒட்டுமொத்தமா ஒரு 50,000 குடும்பம் இருக்கலாம். இதுவரையில ஒரு ஆள் அதுல ஒரு PhD பண்ணவர் இருப்பாரா? ஒரு PhD பண்ணவர் இருப்பாரா? 7ல 8 சார் இப்ப ஏன் சேர்க்க மாட்டேங்கிற? சேரு, உன்னுடைய கோரிக்கை நியாயமானதுன்னா சேரு. பன்னியாண்டின்னு ஒரு சமூகம் இருக்க, ஒரு பாயிண்ட் கூட இன்னும் அவர்களுக்கு கிடைக்கலையே. இல்ல இன்னைக்கு பல பரிந்துரைகளை, இந்த 3 பரிந்துரைகளை அவங்க இன்னமும் செஞ்சிருக்காங்க. நீங்க அதுக்கு காரணங்களை சொல்லணும், சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்டது காரணங்களை சொல்லணும், அதுக்கு புள்ளி விவரத்தை சொல்லணும். இது எல்லாம் மாநில அரசு தந்திருக்கிறதா? சண்டை போட்டு ஒரு வெள்ளை அறிக்கை வாங்கல. இந்த வெள்ளை அறிக்கையில டாக்டருக்கு இன்னும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், நானும் இப்போ நினைவுபடுத்துறேன். கூட்டுறவு தரையில தரவே இல்லை. எல்லா துறையிலையும் தந்தாங்க. அன்னைக்கு கூட்டுறவு துறையிலிருந்து திருப்பி அதுக்கு ஒரு குரல் கொடுத்தார் அன்னைக்கு. ஏன் கூட்டுறவு துறையில தரலன்னா, கூட்டுறவு துறையில ஒரு நம்பரும், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் ஒரு தனி யூனிட். இங்க இருக்கிற பத்திரிகையாளர் கூட்டுறவு, வீட்டு வசதி சங்கம் இங்க இருக்கு, இப்போ இந்த இடத்துல இருக்கு, அது ஒரு தனி யூனிட். எங்கெல்லாம் 5 பேருக்கு மேல இருக்கோ பணியாளர்கள், அங்கதான் இடஒதுக்கீடு தரணும். இது சட்டம். 5 பேருக்கு மேல எங்க இருக்காங்களோ நிரந்தர ஊழியர்களா அரசாங்கத்தில், அங்கெல்லாம் 5 பேருக்கு மேலே இருக்க மாட்டாங்க. அவ்வளவுதான். எந்த கூட்டுறவு சொசைட்டியும் 10 பேருக்கு மிகாம தான் வேலை செய்வாங்க. ரிசர்வேஷனே கிடையாது. எங்களால் எப்படி சொல்ல முடியும்? கணக்க ஆயிரக்கணக்கான சொசைட்டி. பெரிய கூட்டுறவுத்துறைன்றது மாநிலத்தில் நிர்வாகத்தில் ஒரு பெரிய துறை. அந்த துறையில அவ்வளவு போராடி கொடுத்த வெள்ளை அறிக்கையில் இன்னைக்கு அது இல்லை. ஆக எவ்வளவு குளறுபடிகள். இப்ப நாம இதுலயே தலித் கிறிஸ்துவர்களை சேர்க்க சொல்றோம் இல்ல. நீங்களே எத்தனை முறை இந்த திமுக அரசு தீர்மானம் போட்டிருக்கோம், சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு, தேர்தல் அறிக்கையில வச்சிருக்கு. அதிமுக இருந்தப்போ, நாங்கள்லாம் ஒன்னா இருந்தப்போ அதிமுகவும் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கு, தலித் கிறிஸ்துவர்களை கூடுன்னு. சேர்க்கிறீங்களா? சேர்த்தீங்களா? பாப்புலேஷன் பேசிஸ் ஒரு மாநிலமும் சரி, ஏற்கனவே மாநிலத்துக்கு உரிமை இருக்கு.
மாநிலம் ஒரு மாநிலமும் மக்கள் தொகைக்கு ஏற்ப தாழ்த்தப்பட்ட மக்களுடைய ஒதுக்கீடு இருக்குல்ல, அதை உயர்த்திட்டோம். இந்த இருக்கிற 18+1 2 முறை ஏற்றப்பட்டது தான். 69 ஒரு முறை, 89 ஒரு முறை உயர்த்தப்பட்டது. 69 ஒரு முறை உயர்த்தப்பட்டது, 89 ஒரு உயர்த்தப்பட்டது. 89க்கு பிறகு இன்னைக்கு 2024 வரைக்கும் அது ஒரு 19, அது ஒரு 11, இது ஒரு 24, 36 வருஷமா தாழ்த்தப்பட்ட மக்கள் தொகை அப்படியே இருக்கா, உயரலையா? இந்த 35 வருஷம் ஒரு தலைமுறை உயரலையா? அதை கணக்கெடுத்து நீங்க உயர்த்தி கொடுக்கணும்னு கேட்கிறமே. நீங்களே என்ன சொல்றீங்க? இன்னைக்கு 21% மேல போயிடுச்சு மக்கள் தொகைன்றீங்க. ஆனா வழங்குறது எவ்வளவு? 18+1 19 தான். அப்ப ஏன் 2 குறையுது? இதை உயர்த்தி கொடுன்னு கேட்கிறமே. இதை பத்தி பேசுறீங்களா? இதை பத்தி அரசாங்கமும் மத்திய அரசும் மாநில அரசும் பேசுதா? பக்கத்துல கர்நாடகாவில் ஏற்றினாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி, இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி கர்நாடகாவில் உயர்த்தினாங்க. பீகார்ல 2 மாதத்துக்கு முன்னாடி பீகார்ல உயர்த்தினாங்க. இங்க சமூக நீதி பேசுற, திராவிட மாடல் பேசுற, உயர்த்தினீங்களா? இதை பத்தி உங்களுக்கு காதுல கேட்காது. வெறும் இதே துப்புரவு பணியாளர்கள், அறிஞர்கள் மக்களுடைய ஒரு பிரச்சனை துப்புரவு பணியாளர். இந்த துப்புரவு பணியாளர்களை எங்க இருந்தாலும், அது அரசாங்கத்துறையோ பொதுத்துறையோ தனியார் துறையோ, எங்கெல்லாம் 50க்கு மேற்பட்ட ஊழியர்கள் நிரந்தர பணியாளர்களாக பணியாற்றுகிறார்களோ அங்கெல்லாம் பணி செய்கிற துப்புரவு பணியாளர்களும் நிரந்தர பணியாளர்களாகத்தான் நியமிக்கப்பட வேண்டும். இது லேபர் ஆக்ட். யார் போட்ட லேபர் ஆக்ட்? பிரிட்டிஷ் அரசாங்கம் போட்ட லேபர் ஆக்ட். யார் திருத்தம் கொண்டு வந்தது? இதுல யார்? சென்னை மாநகராட்சி தீங்களாக அப்படின்னு ஒரு தீர்மானத்தில், இந்த தீர்மானம் கொண்டு போட்டு யார் பண்ணது? இத திமுக அரசு. மு.க. ஸ்டாலின் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சென்னை மேயராக இருந்தபோது ஓனிக்ஸ் நிறுவனத்துக்கு துப்புரவு பணியை கான்ட்ராக்ட் விடுவதற்கு சென்னை மாநகராட்சி நீங்களாக. இப்ப என்ன கொண்டு வந்துட்டாங்க? கடைசியாக நகராட்சி நீங்கிறாங்கள. மாநகராட்சி போய் நகராட்சி போய் பஞ்சாயத்து வரைக்கும் வந்துடுது. துப்புரவு பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் இல்லை. ஏன் நிரந்தர பணியாளர்கள் இல்லை? அவன் அவ்வளவு பெரிய வேலையை, இழிவான வேலையை செய்யறானே, ஏன் நிரந்தர பணியாளர் கான்ட்ராக்ட்ல கொடுக்குற? நாங்களும் குரல் கொடுப்போம். நான் குரல் கொடுப்பேன், டாக்டர் கிருஷ்ணசாமி குரல் கொடுப்பேன், இங்க இருக்கிற தலைவர் எல்லாம் குரல் கொடுப்பேன். ஆக பிரச்சனைகள் ஏராளமாக இருக்கிற போது பிரித்தாளுகிற தன்மையோடு இன்னும் நான் பேசிக்கிட்டே இருந்துருவேன். டாக்டரும் பேசணும். இதுல ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த சமூகத்தை பிரித்தாளுகிற ஒரு போக்கு. தலித் மக்களுடைய ஒற்றுமைக்கு, அவருடைய சமூக வளர்ச்சிக்கு, அவருடைய பொருளாதார விடுதலைக்கு எல்லாவற்றுக்குமான ஒரு தடைக்கல் இந்த உள்ளிடுவது முயற்சி என்பது பிரித்தாளுகிற சூழ்ச்சி. இதற்கு பலியாகக்கூடாது. ஒடுக்கப்பட்ட மக்களும் பலியாகக்கூடாது. பிரச்சனைகள் ஏராளமா இருக்கு. அது பேசுவோம். யாருக்குன்னா அது தெளிவாக தான் இருக்கும். டாக்டர்